இயந்திரங்கள் ஒரு நாள் மனிதர்களைப் போல யோசித்தால் என்ன ஆகும்? இன்றைய தொழில்நுட்பம் நாளைய மனித வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கப் போகிறது? செயற்கை நுண்ணறிவு இது வெறும் தொழில்நுட்பமா அல்லது மனித குலத்தின் அடுத்த பெரிய மாற்றமா? செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துவது யார்? அதற்கான சட்ட வரையறைகள் நம் நாட்டில் உண்டா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 அரசர்கள் 3:5 முதல் 10 வரை. ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக் கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். இன்றைய செயற்கை நுண்ணறிவு உலகில் மக்களுக்கு நீதி வழங்க பகுத்தறியும் ஞானம் நிறைந்த சட்டங்கள் தேவைப்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவை பொறுத்த மட்டில் நீதி பொதிந்த சட்டமும் ஞானம் கொண்ட அணுகுமுறையும் இன்று எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது. இந்தியாவில் பெரும்பாலான குற்றங்களுக்கான தண்டனை இந்திய தண்டனை சட்டம் 1860 அடிப்படையிலேயே வழங்கப்படுகின்றன. இந்த டிஜிட்டல் உலகிலே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த சட்டம் 2008 வழிவகை செய்கிறது. சைபர் குற்றங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் ஏழைகளும் பெண்களும் குழந்தைகளுமாகவே இருக்கின்றார்கள். இதனை கருத்தில் கொண்டு உலக நாடுகள் தகவல் மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். 2016 ஆண்டு அமெரிக்கா முதலில் செயற்கை நுண்ணறிவு அறிக்கையை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து 2017 பிரான்ஸ், இங்கிலாந்து, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் தங்கள் நாடுகளின் செயற்கை நுண்ணறிவுக்கான திட்ட அறிக்கையை வெளியிட்டன. 2018 ஆண்டு இந்தியா நிதி ஆயோக் கமிஷன் செயற்கை நுண்ணறிவிற்கான திட்ட அறிக்கையை வெளியிட்டது. 2020 செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறநெறி பார்வையை செயற்கை நுண்ணறிவு நெறிமுறைகளுக்கான ரோமின் அழைப்பு ரோம் கால் ஃபார் எத்திக்ஸ் என்ற தலைப்பில் வத்திக்கான் வெளியிட்ட அறநெறி புரிதல் உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2024 இத்தாலியில் நடந்த G7 நாடுகளுக்கான உச்சி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் சவால்களை பற்றி உலக தலைவர்கள் விவாதித்தார்கள். 2025 பாரிஸ் நகரில் உலக தலைவர்கள் மற்றும் தொழில்நுட்ப அறிஞர்கள் ஒன்று கூடி செயற்கை நுண்ணறிவு பற்றிய திட்டங்களையும் அதனை கட்டுப்பாடோடு பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினர். எத்தனை அறிக்கைகள், எத்தனை விவாதங்கள் நாடளவில் உலகளவிலும் நடந்தாலும் செயற்கை நுண்ணறிவிற்கான உலகளாவிய சட்டம் AI ஆக்ட் என்பது இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை என்பது கவலையளிக்கிறது. இந்நிலையில் முதல் முறையாக ஐரோப்பா செயற்கை நுண்ணறிவு சட்டம் யூரோப்பியன் யூனியன் AI ஆக்ட் 2025 பல கட்ட திருத்தங்களோடு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் IT ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் 2026 முன்மொழியப்பட்டது. இதன் அடிப்படையில் சமீபத்தில் AI ஆல் உருவாக்கப்படும் தகவல்களை, அதாவது சிந்தட்டிக்கலி ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை கட்டுப்படுத்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இவ்விதியின்படி போலி வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்களை உருவாக்குவதை கண்டறிந்து புகார் அளித்த 3 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. AI மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் அல்லது வீடியோக்களில் அவை செயற்கை நுண்ணறிவால் செய்யப்பட்டது என்ற லேபிளும் அதன் பின்னணியில் டிஜிட்டல் குறியீடும், அதாவது மெட்டா டேட்டாவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் வந்தாலும் சட்ட ஓட்டைகளிலிருந்து தப்பிச் செல்லும் முதலைகள் இருக்கத்தான் செய்கின்றன. சட்டம் சில வேளைகளில் சிலந்தி வலையாக இருந்து சிறு பூச்சிகளை சிக்க வைத்து பெரும் வண்டுகளை விட்டுவிடுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பர். சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் 1000 இருந்தாலும் தனி மனித ஒழுக்கமும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வும் இன்று காலத்தின் கட்டாயம். சாலமோன் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை கடவுளிடம் கேட்டது போல செயற்கை நுண்ணறிவு உலகில்
நன்மை தீமை கண்டறிய கடவுள் கொடுத்த கொடையாகிய பகுத்தறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்துவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.